ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, இந்த பேட்ச் ஒர்க் வச்சு எப்படி நெக் டிசைன் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கஸ்டமர் எனக்கு இந்த டிசைன் வாங்கி கொடுத்துட்டாங்க. இது எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா நெட் கிளாத்தில் தான் இந்த டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ஸ்லீவுக்கு, இது நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு, இது பேக் சைடு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்லீவுக்குரியதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே 2 ஸ்லீவுக்குரியது கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சென்ட்ரு பார்ட் அப்படியே இருக்கட்டும், கட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் லைனிங்கில் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்ட்ரு நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும்ன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு நீங்கள் எதுவுமே வரைய தேவையில்லை. ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கை வச்சு மெயின் பீஸ்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதை அடித்து திருப்பக்கூடாது. அதுக்கு மேலே எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்கோட லென்த் எது வரைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கேலில் அந்த அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் வரைக்கும் நம்ம அந்த கொடுத்துருக்குற ரெடிமேடாக கொடுத்துருக்குற நெக் டிசைனை வைக்க போகிறோம். இப்போ மெயின் பீஸில் வச்சு சுற்றி நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதோட நெக் ஷேப் எந்த டிசைன் கொடுத்துருந்தாலும் அதோட நெக் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அடித்து திருப்பிட்டு அதுக்கு மேலேயே வச்சு தைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வீடியோ போடும்போது வியூஸ் கம்மியாக தான் வருது. இன்னும் சொல்லப்போனால் பிடிச்சிருந்தாதையும் பார்ப்பீங்க. ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறவங்க கூட லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இல்லை பிடிச்சிருக்கா, இல்லை பிடிக்கலையான்றது நீங்கள் லைக் பண்ணுறதுல தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு இந்த வீடியோவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் போடலாம். எல்லாருமே லைக் பண்ணணும்ல, யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க. அதில் ஒரு சின்ன ஹாப்பி, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி ரெடிமேடு பேட்ச் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணுறது நிறைய டிசைனில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டினது கோல்டன் கலரு. இதிலே என்னென்ன இப்போ ப்ளவுஸ் கலரு வயலட்டு, க்ரீன் இந்த மாதிரி இருந்தால் கூட அதிலே மிக்ஸ் பண்ணி ஸ்டோன் ஒர்க் வச்சு, அதாவது இப்போ ஆரி ஒர்க்குக்கும் இந்த பேட்ச் ஒர்க்கு ஆரி ஒர்க்குக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் நிறையா கொஞ்சம் இது 150 தான் இந்த பேட்ச் ஒர்க்கு. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டர் தெரியணும் நம்மளுக்கு. நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரையும் நம்ம சிசர் கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஷோல்டர் அகன்றக்கூடாது, நம்மளுக்கு அது தெரியணும் கரெக்டாக. அதனால தான் நம்ம நெக் டிசைன் ரவுண்ட் ஷேப்போ எந்த டிசைனும் நம்ம வரையலை. அதே மாதிரி லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. மெயின் விஷயம் அதுதான். லைனிங்கில் நெக் பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடாதீங்க. இப்போ இந்த பேட்ச் ஒர்க்கை அதுலேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதிலேருந்து இந்த சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் ஒர்க்கோட சென்டரையும் மார்க் பண்ணி நேராக கரெக்டாக அந்த லைன் தெரியுது பாருங்கள். இந்த டிசைன் இதில் உட்காரணும். அப்போனா தான் கரெக்டாக தைக்கும்போது நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி விலகும்போது என்ன பண்ணுங்க, குண்டு ஊற்றிக்கோங்க. இப்போ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா தைக்கிறவங்களாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி குண்டூசியெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளாத் நகலாது. மேலே நம்ம ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுருப்போம். அந்த தையலுக்கான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க்கை செட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த டிசைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணாமல் மேலேயே வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸை வச்சு தைக்கும்போது பெரட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். அந்த நெக் ஷேப் லைன் தெரியுது பாருங்கள், அந்த லைன்லேயே நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இதில் ஊசியெல்லாம் விழுகாது, நூல் செட் ஆகாது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை.
இதில் வந்து நல்லாவே தையல் விழுகும். ஏன் அப்படின்னா இது வந்து நெட் கிளாத் ஃபேப்ரிக், லைனிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அந்த குண்டூசி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள பீஸை வந்து ரொம்ப எட்ஜில் கட் பண்ணாமல் ஓரளவு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்குனாலுமேவும் இந்த கிளாத்து இருக்கணும். நம்ம பெரட்டி தைக்கும்போது கொஞ்சம் கிளாத் இருந்தில்லை அப்படின்னா இது நெட் ஃபேப்ரிக்னால ஸோ கொஞ்சம் வந்து பிரிஞ்சிரும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அங்கங்கே ஒரு மாதிரி நூல் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நல்லா தாராளமாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து ஸ்டோன் இருக்குது, எப்படி தைக்க முடியும், ஃபினிஷிங் வந்து எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற கவலையெல்லாம் தேவையில்லை. இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக தைக்கலாம். ஸ்லீவுக்குனாலும் சரி, ஃப்ரண்ட் பீஸ்னாலும் சரி, அந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த டிசைன் கொடுத்துருந்தாலுமே அதுக்கு மேலே தைக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இந்த பேட்ச் ஒர்க்கை வந்து பேக் சைடு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். சாரி, ரொம்ப ரியலி சாரி. நான் வந்து என்ன மைண்டில் ஸ்டிச் பண்ணேன்னு தெரியலை. ஸோ வந்து என்னை ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இதை வந்து நீங்கள் நான் வச்சு இதுக்கு முன்னாடி தைச்சி காட்டினேன் பாருங்கள், அதே மாதிரி. ஆனால் அந்த பேட்ச் ஒர்க் வந்து ஃப்ரண்ட் சைடு உள்ளது அடியில் நல்ல பக்கமாக, மேலே வந்து கெட்ட பக்கமாக தெரியணும். பார்த்தாலே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிருங்க. ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நானே மிஸ்டேக் பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ அதே மெத்தடு தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த பேட்ச் ஒர்க்கை மட்டும் ஃப்ரண்ட் பீஸை வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து திருப்பும்போது ஃப்ரண்ட் பீஸ் தானே மேலே வரணும். அந்த மாதிரி இந்த பாருங்கள், இப்போ நான் திருப்பி காட்டுறேன்னா இந்த ஒர்க் டிசைன் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மேலே இப்போ லைனிங் வந்து மேலே இருக்குது, பேக் சைடு வந்து நல்ல பக்கம் இருக்குது. அந்த நல்ல பக்கம் இப்போ திருப்பும்போது, இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பேட்ச் ஒர்க்கை இப்படி திருப்பும்போது பாருங்கள், வெளியில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பேட்ச் ஒர்க் வந்து வெளியில் அழகாக தெரியுதா, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த பேட்ச் ஒர்க்கை பெரட்டி போட்டு நீங்கள் அதுக்கு மேலே தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த இதை வெளியில் எடுத்து விட்டுட்டு கையால் நல்லா எந்த அளவுக்கு ப்ரெஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து சிசர் கட் பண்ணியிருக்கனால நார்மலாகவே நல்லா விழுகும். இருந்தாலும் நம்ம கையில் வந்து இந்த மாதிரி இல்லை, வெளியில் வந்து லைனிங் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலேயே தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த கழுத்து நெக் டிசைன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அதே டிசைனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் அதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துருங்க. இதை வந்து நான் அதாவது ஸ்டிச்சிங் பழகுறதுக்கு முன்னாடி அப்போ இந்த பேட்ச் ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அப்போ என்ன பண்ணாங்க, எனக்கு கையில் தைச்சி கொடுத்தாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் தாங்க இருந்துச்சு, ஃபுல்லாக டோட்டல் வேஸ்ட்டு. அப்புறம் அந்த நெட் கிளாத் எல்லாமே பிரிஞ்சு அந்த டிசைன் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த நெட் கிளாத் வந்து அப்படியே பிரிஞ்சு இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணலை அப்படின்னா, லைட்டாக அதாவது அதிகமாக இருக்கிற பக்கத்துக்கு கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த நெட் ஃபேப்ரிக்கும் நம்மளுக்கு வந்து பிரிகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ இது வந்து ரவுண்ட் நெக்குனா ஓகே. இப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் டிசைன் மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்கல்ல, அப்போ அங்கங்கே வந்து லீஃப் டிசைன்லாம் இருக்குது. அதிலெல்லாம் வந்து கட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் இது மாதிரி சிசர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் இது மாதிரி அந்த நெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அழகாக அதை ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உள்ளே செட் ஆகிரும். பார்த்திங்களா, லைட்டாக தான் வெளியில் தெரியுது. இப்போ நம்ம வந்து அதில் தான் தையல் போட்டு எந்த அளவுக்கு டிசைன் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் அப்படியே நம்ம கொண்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து இந்த நெட் ஃபேப்ரிக்கை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. நான் வந்து மேலே ஷோல்டர்கிட்ட உள்ளதாக கட் பண்ணலை, அது அப்படியே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது உள்ளே போயிடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து கோல்டன் கலரு, நான் வந்து வயலட் கலர் வச்சு தான் தைச்சிருக்கேன். அதே கலர் வந்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா வெளியில் வந்து அந்த நூலோட கலர் அப்படியே தெரியும். நீங்கள் வந்து இது தைக்கும்போது கோல்டு கலர் நூலை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதில் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த டிசைன் தைக்கும்போது
நம்ம கொஞ்சம் பொறுமையத்தைங்க கடைப்பிடிக்கணும். ஏன் அப்படின்னா அந்தந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து தைக்கணும். இப்போ இங்கே 2 லீஃப் டிசைன் மாதிரி இருக்கா, இப்போ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக திருப்பி அந்த நெட் ஃபேப்ரிக்கை வந்து உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம தைச்சிட்டு வரணும். ஸ்டோன் இருக்குது தைக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை, நல்லாவே தைக்கலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக கையை வந்து கொஞ்சம் திருப்பி நம்ம வந்து தைச்சிக்கிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சோம்பேறித்தனம் பட்டோம்னா நம்ம நினச்ச டிசைன் வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அவங்களுக்கும். அடுத்து கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக இன்னும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைச்சிக்கலாம். இது ஏன் நான் வந்து கட் பண்ணலை அப்படின்னா, நான் சொன்னேன் பாருங்கள் நூலெல்லாம் பிரியும் அப்படின்னு. அது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேட்ச் ஒர்க்குமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்துடும். அப்போ அது டிசைன் வந்து கொஞ்ச நாள் பார்க்கும்போது அசிங்கமாக தெரியும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து சீக்கிரம் பிரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக அது இதுன்னு இல்லை, ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த டிசைன் வந்து தெரியணும் நம்மளுக்கு, அவ்வளோதான். இதை அப்படியே செட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறதையும் நல்லா ஃபோல்டு பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுவோன்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி தான். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. இப்போ பாருங்கள் அந்த டிசைன் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த பேட்ச் ஒர்க்கு நான் வச்சு இதுக்கு முன்னாடியே காட்டியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு நெக் டிசைன் கிடச்சிருக்கு, பேட்ச் ஒர்க்கும் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அது வந்து பேக் சைடை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் போல் முதுகு பார்ட்டை வந்து கீழே வந்து இடுப்புக்கிட்ட 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிவிட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த லைன்லேயே வச்சு மறுபடியும் செட் பண்ணி தையல் போட்டுட்டு 2 பக்கமும் டாட் பிடிச்சிடலாம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷோல்ட்ரு 2யுமே ஒன்றா வச்சு பார்த்திங்க அப்படின்னா லைன் விழும் கரெக்டாக. ஷோல்ட்ரு 2 இது மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எப்போயும் 4 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் அதுக்குன்னு 2 இன்ச்செலாம் ஆகக்கூடாது. ஒரு 3.25 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சாலே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஹிப்போட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த நம்ம டாட் பிடிக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கஸ்டமரே வாங்கி கொடுத்ததுனால அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி அழகாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.